ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அருள்மிகு மதுரை மீனாட்சி அம்மனின் கோயில் வரலாறை பற்றி கேட்போம். பல்லாண்டுகளுக்கு முன்னர் மதுரை மாநகர் கடம்பவன காடாகத்தான் காட்சியளித்தது. இக்காட்டில் கடம்ப மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த காரணத்தால் இதனை கடம்பவனம் என்றே அழைத்து வந்தனர். ஒருமுறை இந்திரன் தனக்கு ஏற்பட்ட கொலை பாவமான பிரம்மஹத்தி தோஷம் நீக்குவதற்காக பூலோகத்தில் உள்ள பல்வேறு தலங்களுக்கும் சென்று பரபிரம்மத்தை வணங்கி வந்தார். அப்படி வணங்கி வருகிற போது கடம்பவனத்திற்கும் அவர் வந்தார். ஏனோ தெரியவில்லை, இங்கு வந்ததும் அவருக்குள் ஒரு அற்புதமான உணர்வு தோன்றியது. தனது தோஷம் நிவர்த்தியானது போல ஒரு அமைதியான நிம்மதி கிடைத்தது. இங்குள்ள அடர்ந்த காட்டில் அமர்ந்து பரம்பொருளான சிவபெருமானை நினைத்து ஆழ்ந்த தியானம் மேற்கொண்டார். அப்போது அவருள் இத்திருத்தலத்தில் ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருப்பதாக தெரிந்தது. எனவே அக்காட்டில் அலைந்து திரிந்து பார்க்க தொடங்கினார். ஒரு இடத்தில் சுயம்புவாக தோன்றியிருந்த லிங்கத்தை கண்டார். ஆச்சரியமும் ஆனந்தமும் ஒரு சேர லிங்கத்தின் முன்பாக மண்டிட்டு மனமுருகி தொழுதார். அவரது இடைவிடாத பக்தியினால் கவரப்பட்ட சிவபெருமான் அவர் முன் தோன்றினார். இந்திரனுக்கு அருள்பாலித்தார். அவரது பிரம்மஹத்தி தோஷமும் அத்துடன் விடைபெற்று கொண்டது. இந்திரனுக்கு காட்சியளித்த சிவன் தன்னை அங்கே அதே இடத்திலேயே பூஜித்து வழிபட வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார். மேலும் இந்த இடத்தை மதுராபுரி என்ற பெயரால் அழைக்குமாறு பணித்தார் இறைவன். இதுபோன்று இறைவன் தோன்றி ஆணையிட்ட நாள் ஒரு சித்ரா பௌர்ணமி தினத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மதுராபுரி என்ற பெயரே பிற்காலத்தில் மருவி மதுரை என்ற சுருக்கமாக அழைக்கப்பட்டு வருகிறது. ஆக மதுரை என்ற பெயரை அவ்வூருக்கு சூட்டியவர் எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமான் என்பது எத்தனை பெருமைக்குரிய ஒன்று. இவ்வாறு சிவனே நேரில் தோன்றியிட்ட கட்டளையை நிறைவேற்றாமல் இருக்க முடியுமா? அடுத்த நொடி பொழுதில் இருந்து சுறுசுறுப்பாக இயங்கித் தொடங்கினார் இந்திரன். சுயம்புவாக தோன்றிருந்த லிங்கம் இருந்த அந்த இடத்தில் சிறியதாக கோயில் ஒன்றை கட்டினார். மேலும் 8 யானைகள் கொண்ட கோபுரம் ஒன்றையும் இந்திரன் அமைத்ததாக புராணங்கள் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவன் விருப்பப்படி கோயில் கட்டியாகிவிட்டது, கோபுரமும் அமைத்தாகிவிட்டது. இனிமேல் பூஜைகள் செய்ய வேண்டும், அதற்கு பூக்கள் நிறைய வேண்டும். ஆனால் இந்த காட்டில் பூஜைக்குரிய மலர்கள் கிடைப்பது அரிதாக இருந்தது. இதனால் சிவனுக்கு பூஜை செய்ய முடியாமல் மிகவும் அவதிப்பட்டார் இந்திரன். ரொம்பவும் வருத்தப்பட்டார், கவலைப்பட்டார். இதற்கு என்ன செய்வது என்று யோசிக்கவும் செய்தார். அவரது யோசனையின் முடிவில் தோன்றியதுதான் குளம். அதுதான் தற்போதைய பொற்றாமரை குளம். இந்த விவரங்கள் திருவிளையாடற் புராணத்தில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படி இந்திரனால் உருவானதுதான் தற்போதைய மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர திருக்கோயில். இத்தனை பெருமைக்கும் சிறப்புக்கும் உரிய கோயில் வேறு எங்கேனும் உண்டா என்பது நிச்சயமாக சந்தேகத்திற்கு உரியதே. இத்திருக்கோயிலில் உள்ள இறைவன் இன்னொரு அற்புதத்தையும் நிகழ்த்தி காட்டினார். அதனை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். இத்திருக்கோயில் கட்டப்பட்டு வெகு காலத்திற்கு பிறகு அந்த சம்பவம் நிகழ்ந்தது. மணவூர் என்ற இடத்தை சேர்ந்த வணிகன்
தனஞ்சயன். அவன் தன் தொழில் நிமித்தமாக ஒரு நாள் இக்காட்டின் வழியே நடந்து வந்து கொண்டிருந்தான். அன்று சோமவார நாள். இருட்டத் தொடங்கியது. எனவே வேக வேகமாக நடந்து ஊரை அடைந்துவிட வேண்டும் என்று நினைத்தான். அப்போது சுயம்புவாக தோன்றிய இந்த லிங்கம் இருந்த இடத்தில் இருளை அழித்தொழிக்கிற விதமாக வெளிச்சமான வெளிச்சம். தூரத்தில் இருந்து பார்த்தபோது அங்கு மக்கள் இருக்கின்றனர் என்றும் தனக்கு இரவில் பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் ஒரு நம்பிக்கை துளிர்விட்டது. எனவே அந்த வெளிச்சம் இருந்த இடத்தை நோக்கி இன்னும் வேகமாக நடை போட்டான். அருகில் வந்தபோது திடுக்கிட்டு போனான். அங்கு கூட்டமாக இருந்தோர் அனைவரும் இப்பூ உலகத்தை சார்ந்த மனிதர்களே கிடையாது. அத்தனை பேரும் அவன் புராணங்களில் படித்திருந்த தேவதைகள். வெள்ளை வெளேர் என்ற உடையில் அற்புதமாக காட்சியளித்த அவர்கள் அனைவரும் அங்கிருந்த லிங்கத்தை அழகிய தீபங்களால் வழிபட்டு கொண்டிருந்தனர். இதனை நம்பவே முடியாமல் மறைந்திருந்து பார்த்த தனஞ்சயன் இந்த அழகிய தேவதைகளோடு தேவர்களும் கூட்டமாக அங்கு குவிந்திருந்ததைக் கண்டு அதிர்ந்து போனான். தேவர்கள் அழகிய விதவிதமான பூக்களால் சிவபெருமானை அர்ச்சித்து வழிபட்டு கொண்டிருந்தனர். தனது கண்களை நம்ப முடியாமல் நன்றாக அழுத்தி துடைத்துவிட்டு பார்த்தான். அவன் பார்த்தது அனைத்தும் உண்மை, சத்தியம், நிஜம். அங்கு முளைத்திருந்த சுயம்பு லிங்கம் சாதாரண லிங்கம் கிடையாது என்பதை அப்போதுதான் அவன் உணர்ந்தான். இன்ப அதிர்ச்சி. இருதயம் படபடத்து துடித்தது. மறுநாள் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த மன்னர் குலசேகர பாண்டியனை சந்தித்தான். அவரை தொழுது வணங்கினான். பின்னர் முதல் நாள் இரவு கடம்ப வன சிறிய கோயிலில் சுயம்புவாக காட்சியளித்த சிவனும் மிகவும் அற்புத சக்தி படைத்தவர் என்றும் தேவர்களும் தேவதைகளும் ஒரு சேர பூஜைகள் செய்ததை தான் நேரில் பார்த்ததையும் விரிவாக வியப்பு சிறிதளவும் நீங்காமல் தெரிவித்தான். இதனை கேட்ட மன்னர் ஆச்சரியத்தில் வாயடைத்து போனார். இதன் பிறகு ஒரு நாள் மன்னரின் கனவில் தோன்றிய சிவபெருமான் தனக்கு பெரிய கோயில் ஒன்றை கட்டுமாறு பணித்தார். மன்னருக்கு இதைவிட வேறு என்ன வேண்டும்? பரபரவென்று செயலில் இறங்கினார். கோயிலை பெரிதாக கட்டினார். கோயில் கட்டியாகிவிட்டது. இதற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்ய முறைப்படி சாஸ்திரங்கள் கற்ற பிராமணர்கள் வேண்டும் அல்லவா? இதற்காக வட இந்தியாவில் இருந்து பிராமணர்கள் வரவழைக்கப்பட்டனர். கிபி 1190 ஆண்டு முதல் 1216 ஆண்டு வரை இத்திருக்கோயிலில் அவர்கள்தான் பூஜைகள் செய்து வந்துள்ளதாக சான்றுகள் உள்ளன. இது போன்று நிர்மாணிக்கப்பட்ட மதுரை கோயில் அதன் பிறகு பல தடவைகள் பேரழிவுகளை சந்தித்துள்ளது என்பது சோகம் நிறைந்த உண்மைகள். 1310 ஆண்டு முகமதியர்களின் படைத்தளபதியான மாலிக் காஃபூர் மதுரை மீது படையெடுத்து நிகழ்த்தினான். அப்போது இக்கோயில் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. 1310 ஆண்டு முகமதியர்களின் படைத்தளபதியான மாலிக் காஃபூர் மதுரை மீது படையெடுப்பு நிகழ்த்தினான். அப்போது இக்கோயில் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. சுல்தான்கள் காலத்திலும் கோயில் அழிவை சந்தித்துள்ளது. கோயில் இடித்து நொறுக்கப்பட்ட போது இங்கிருந்த விலை உயர்ந்த ஆபரணங்கள், சிலைகள் போன்றவைகளும் கொள்ளடிக்கப்பட்டன. மேலும்
சரித்திர சான்றுகளை செதுக்கி வைத்த கல்வெட்டுக்கள் பலவும் அப்போது சிதைக்கப்பட்ட காரணத்தால் இக்கோயில் பற்றிய முழுமையான விவரங்கள் கிடைக்க முடியாமல் போய்விட்டன. இவ்வாறு சிதைக்கப்பட்ட இக்கோயில் பின்னர் நாயக்க மன்னர் காலத்தில் புதிதாக வடிவமைக்கப்பட்டது. இவர்கள் விஜயநகர பாணியிலான கட்டிட கலையை பயன்படுத்தி கோயிலின் கட்டுமான பணிகளை நிறைவேற்றினர். எனினும் குலசேகர பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்டு ஜடாவர்மன் சுந்தரபாண்டி மன்னர் காலத்தில் கட்டி முடிக்கப்பட்ட கிழக்கு கோபுரம் மட்டும் இன்றளவும் பாண்டிய மன்னர்களின் கட்டிட கலையோடே காட்சியளிக்கிறது. எதிரிகளின் சிதைவுகளில் சிக்காமல் தப்பிவித்து தலை நிமிர்ந்து நிற்கிறது இக்கோபுரம் என்பது அதிசயம் தரும் உண்மை. மேலும் இங்குள்ள அர்த்த மண்டபம், மணி மண்டபம், மகா மண்டபம், ஆறுகால் பீடம், சன்னதி கோபுரம் போன்றவைகளும் குலசேகர பாண்டியனால் கட்டப்பட்டவை என்றும் இவைகளும் மாலிக் காபூரின் தாக்குதலில் இருந்து தப்பித்தவை என்றும் கூறப்படுகின்றன. இதற்கான சரித்திர சான்றுகளும் உள்ளன. மாலிக் காபூரின் நாச வேலைகளில் இருந்து மீனாட்சி அம்பாள் மற்றும் சுந்தரேஸ்வர சன்னதிகளும் தப்பித்து கொண்டன. கிபி 1372 ஆண்டு கம்பன உடையார் என்பவரால் இத்திருக்கோயில் முகமதியர்களிடம் இருந்து மீட்கப்பட்டதாகவும் தற்போதுள்ள 4 கோபுரங்களும் இவர் காலத்தில் கட்டப்பட்டதாகவும் கல்வெட்டுக்கள் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இக்கோயில் வடக்கு தெற்காக 725 அடி நீளமும் கிழக்கு மேற்காக 840 அடி நீளமும் உடையதாக நீள் சதுர வடிவில் அமைந்துள்ளது. நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கோயில் சீரமைப்பு பணிகள் நம்பவே முடியாத அளவிற்கு உச்சத்தை பெற்றது. விஸ்வநாத நாயக்க மன்னரிடம் அமைச்சராக இருந்த அரியநாத முதலியார் என்பவரால் இங்குள்ள ஆயிரங்கால் மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டது. அவரை நினைவுபடுத்தும் விதமாக அரியநாத முதலியார் குதிரை ஒன்றின் மீது அமர்ந்திருப்பது போன்ற சிற்பம் ஒன்று இங்குள்ளது. அத்துடன் மடப்பள்ளி, வடக்கு கோபுரம் மற்றும் வெள்ளியம்பலம் ஆகியவையும் இவரால் சீரமைக்கப்பட்டன. அம்பாள் மீனாட்சிக்கு பொற்கவசம் அணிவித்தவரும் அரியநாதர் முதலியார் என்பது அறியப்பட்டது. திருநாவுக்கரசரின் 2 பதிகங்களும் திருஞான சம்பந்தரின் 9 பதிகங்களும் இத்திருத்தலத்திற்கு மேலும் பெருமை சேர்க்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், கோயிலின் வரலாறு முடிவுற்றது. அடுத்ததாக கோயில் சந்தித்த பிரச்சனைகளை பற்றி கேட்போம். அதுவரைக்கும் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன் இணைந்திடுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.